ரம்பா மேம் பண்ண எல்லா படங்களுக்குமே நீங்க பேசியிருக்கீங்க, நிறைய படங்கள். இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப வந்து இப்ப அருணாச்சலமுக்கும் இங்க தான். அருணாச்சலம் அம்மா, மின்சார கண்ணா, குங்குமப்பட்டு கவுண்டர் வந்து ராசி. ராசி, படிக்காதவங்க ஒருத்தவங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு ஒரு பட்டி காட்டம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் ரப்பாக்கு அவங்களுக்கு அந்த படத்துலயே. ஸோ அது வந்து இறங்கி பேசணும். மாடுலேஷன் வித்தியாசம் இருக்குல்ல, டப்பிங் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆமா. ஒரு சவாலே அதுதான். இப்போ உங்களுடைய குரல் தான் வந்து அவங்க சூப்பரா நடிச்சிருந்தா கூட அந்த குரல் தான் வேரியேஷன் காட்டுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை மாத்தி அவங்க அமையும் போது மாடர்னா பண்றது வேற, ம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? இன்புட் எந்த அளவுக்கு டேரக்டர் சொன்னா கூட டைரக்டர் சொல்லணும். டைரக்டர் சொல்றதும் ப்ளஸ் அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கணும். என்ன விதமான கேரக்டர், இப்போ எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கணும். எனக்கு வந்து அந்த ஊர் ஸ்லாங் எல்லாம் நான் கத்துக்கிட்டது வந்து பாரதி ராஜா சார் கிட்ட. ஓ கிழக்கு சீமையில அஸ்வினிக்கு டப் பண்ணியிருக்கேன். ஓ பசும் பொன்ல யுவரானிக்கு டப் பண்ணியிருக்கேன். இதுல வந்து அவங்க பக்கா அந்த வில்லேஜ் ஸ்லாங், அந்த ஆமா, ஆமா. அ, மதுரை ஸ்லாங், தேனி ஸ்லாங்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னே இருப்பாங்க. அப்போ அதான் ஆமா, முதல் பாரதி படம் ராஜா பாரதி சார். ராஜா சாரோட படம் நீங்க ஒர்க் பண்ணது ம், பசும்பொன் தான். ம். நீங்க சார் கூட இருந்தாங்களா அப்ப டப்பிங் அப்ப இருந்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க?